வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான வெந்தயக்கீரை தொக்கு செய்ய போகிறோம். எப்பயுமே வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி நம்ம பருப்பு கூட்டு செய்வோம். அதுக்கு பதிலாக இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக அதே சமயம் ஹெல்த்தியாகவும் நம்ம வெந்தயக்கீரை தொக்கு செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகாய். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பொருளுமே செவந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எப்போயுமே தொக்கு பண்ணுறப்ப நல்லெண்ணெயை சேர்த்து பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் கடுகை சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்து வர டைமில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூட உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு கொத்த கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய பூண்டையும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம் பூண்டு வதங்கி வர்ற டைம்லேயே ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்த பொருள்லையும் மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்து கலந்துக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு கட்டு வெந்தயக்கீரை காம்பெல்லாம் நான் எடுத்துட்டு இலையை மட்டும் நல்லா சுத்தம் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து இந்த மசாலா கூட கலந்துடலாம். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி இந்த மாதிரி திக்காக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்புல உப்பு உரப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உப்பு உரப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா பொருளையும் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நைஸாக பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்ச பவுடரை எடுத்துகிட்டு இதில் நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம். இந்த பொடியை நம்ம சேர்த்த பிறகு நல்லா குழம்பு திக்காக வர ஆரம்பிக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு வச்சிடலாம் நம்ம. குழம்பு கொதித்து நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்த பிறகு கொஞ்சமாக வெல்லத்தை இது கூட சேர்த்துக்குவோம். எப்போயுமே இந்த தொக்குலாம் பண்ணுறப்ப கொஞ்சம் வெல்லத்தை சேர்க்குறப்ப இந்த புளிப்பு உரப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும். இது நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்த பிறகு நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக நமக்கு வெந்தயக்கீரை தொக்கு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ வெந்தயக்கீரை தொக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.